ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டே நம்ம மட்டன் வேக வச்சிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 kg மட்டன் வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூனு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 7 விசில் வரணும். அப்புறமா தண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே கட் பண்ண வேண்டாம், அதுலேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தோல் உரிச்சா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஒரு 7 விசில் வரணும். 7 விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 7 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள் மட்டன் எந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்குதுன்னு. இப்போ இது தனி பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண குக்கர்லேயே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி குக்கிங் வீடியோஸ், ஹேர் கேர், ஸ்கின் கேர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிற பாருங்கள். அப்புறமா பிரியாணி ஐட்டம்ஸ்க்கு தேவையான பட்டலம், ஏலக்காய், லவங்கம் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். சைட் பை நான் தக்காளி, வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன். இப்போ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு நான்வெஜ்ஜுன்னு வரும்போது வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இது ஒரு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மட்டன் பார்த்திங்கன்னா மினிமம் 7 விசில் வரணுங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நார்மல் சிக்கன் இருந்தால் ஒரு 4 விசில் இல்லை 5 விசில். அதுவே நாட்டுக்கோழியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 10 விசிலாவது வைக்கணும். அப்போ தான் நல்லா பூ மாதிரி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் கூட உப்பு ஆட் பண்ணால் நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஈஸியாக டேர்ன் ஆகிடும். ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் 3 சின்ன தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். தக்காளி இந்தளவுக்கு பழுத்த மாதிரி ரெட் கலர் தக்காளி இருக்கணும். அப்போ தான் எதில் நீங்கள் சமைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய நான்வெஜ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். எல்லாமே ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணலாம், இல்லை லாஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிடுச்சு எல்லாமே. நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும். சூப்பராக வாசனை கம்மன்னு இருக்குது. இப்போது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும், இல்லை நீங்கள் 1 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தால் எல்லாமே 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் 3 கரண்டி மிளகாத்தூள் போடுறேன். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 3 கரண்டி போட்டோம். இப்போ ஒரு 3 கரண்டி, டோட்டலாக ஒரு 6 கரண்டி. ஏன்னா நம்மளுக்கு நான்வெஜ்ஜுன்னு வரும்போது காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் காரம் அதிகமாக விருப்பப்படலைன்னா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச இந்த மட்டன் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். மட்டன் பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி இருக்குதுன்னு. நல்லா வெந்துடுச்சு, ஏன்னா நம்ம 7 விசில் வச்சோம் மட்டனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ கொதிக்க விடணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா குக்கர் நீங்கள் விசில்டாக வைக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். தண்ணி ஆட் பண்ணணுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். குழம்புன்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குதுன்னு மட்டன்னு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். பொட்டேட்டோ வந்து தோல்டாக உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. பொட்டேட்டோ ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு, அதனால் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எறா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, எறா, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த 4மே போட்டால் தாங்க ருசியாக இருக்கும். சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும். வெறும் வந்து எறா தொக்கு பண்ணால் நல்லா இருக்காது. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணலாம். இது நார்மலாக கறி மசாலா தான். லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் பெப்பர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து மூடி வச்சுருங்க. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து நீங்கள் மேலே ஆட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஃபைனலாக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.